இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் நாம் தியானிக்க இருக்கிற தீர்க்கதரிசி சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் காத் என்னும் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத் என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து தான் இன்றைக்கு காலை பொழுதிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காத் ஒருவேளை தீர்க்கதரிசியாக இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும், முதலாவது இந்த காத் அப்படிங்கிற பெயர் எங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே யாக்கோபினுடைய குமாரனாக ஒரு காத் அறிமுகப்படுத்தப்படுகிறார். 12 கோத்திரங்களிலே காத் என்கின்ற ஒரு கோத்திரமும் அங்கே காணப்படுகிறது. லேயாள் தன்னுடைய வேலைக்காரியாகிய சில்பாளை யாக்கோபுக்கு கொடுத்த போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஏராளமாயிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் அப்படின்னு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். நான் ஏன் இந்த காத்தை குறித்து சொல்கிறேன் என்று சொன்னால், முதலாவது காத் என்கிற பெயர் வேதாகமத்திலே எந்த இடத்தில் இடம்பெறுகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள. ஆக காத் என்றால் ஏராளமாயிருக்கிறது என்று அர்த்தமாகும். காத் என்ற பெயருக்கு ஏராளமாக இருக்கிறது, குட் ஃபோர்ச்சூன் அப்படிங்கிற பெயர், அல்லது குட் லக், அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. காத் என்றால் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று பெயரும் உண்டு. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற போது, காத்தை ஆசீர்வதிக்கின்ற போது, இவன் ஒரு படை வீரன், ஒரு இராணுவ கூட்டம் இவனோடு கூட சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஆக காத் என்றால் படை வீரர் என்றும் அர்த்தமாகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக காத் என்ற பெயருக்கு ஏராளமாயிருக்கிறது, அதிர்ஷ்டம் நிறைந்தவர், போர் வீரன் என்ற பெயர்களிலே இந்த காத் அழைக்கப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கின்ற இந்த காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீது ராஜ்ய பாரத்தில், தாவீதின் நாட்களில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றார். தாவீதின் ஆட்சி காலத்திலே இவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றார் என்று சொல்லி பார்க்கலாம். இவர் வாலிபனாய் இருக்கும்போதே தாவீதோடு சேர்ந்து கொண்டார் என்றும் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. தாவீதுக்கு முன்பாகவே சவுல் இவர் மேலே மிகுந்த கோபம் கொண்டு இவரை விரட்டிவிட்டதாகவும், இவர் பின் நாட்களிலே தாவீதோடு சேர்ந்து கொண்டார் என்றும் சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. தாவீதின் வாழ்க்கையில் இந்த காத் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை அல்லது இம்பாக்ட் என்னெல்லாம் காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல ஆலோசகராக தாவீதுக்கு இந்த காத் என்னும் தீர்க்கதரிசி காணப்பட்டார். காரணம், தாவீது தன்னுடைய வாழ்க்கைக்கு பயந்து தான் எப்படியாவது பிழைத்து கொள்ள வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே காட்டிலே போய் பதுங்கி கிடக்கிறான். நீங்கள் 21வது அதிகாரம் பின்னாடி இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான், அங்கே போய் ஒளிந்து கிடக்கிறான். இப்போ காத் என்னும் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையின்படி தாவீதினிடத்தில் வந்து, இப்படி ஒளிந்து கிடக்க வேண்டாம், நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வரும், ஜனங்களோடு கூட சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆலோசனை மீண்டும் தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தை பலப்படுத்தி கொள்ள,
ஜனங்களோடு கூட ஒன்றாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு சக்தியை, ஒரு மன தைரியத்தை தாவீதுக்கு கொடுத்தது. ஆக ஒரு நல்ல ஆலோசகராக தாவீதுக்கு இந்த காத் எனும் தீர்க்கதரிசி காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த காத் எனும் தீர்க்கதரிசி தாவீதினுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு காணப்பட்டார் என்று சொன்னால், 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை, கர்த்தருடைய கண்டிப்பை தெளிவாக உணர்த்தியவர் இந்த காத் என்னும் தீர்க்கதரிசி. இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஞான திருஷ்டிக்காரன். காத் என்னும் தீர்க்கதரிசி அல்லது ஞான திருஷ்டிக்காரன் என்றும் சொல்லப்படும். வேதாகமத்தில் தீர்க்கதரிசி என்ற பெயர் வருகிறது, ஞான திருஷ்டிக்காரன் என்ற பெயரும் வருகிறது. மூன்றுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்க, அந்த 2க்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வேறு வேறு. உதாரணத்திற்கு தீர்க்கதரிசி அப்படிங்கிற வார்த்தைக்கு நபி அல்லது நவீம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி நவீம் அல்லது நபி. இந்த ஞான திருஷ்டிக்காரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரோவே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோவே அப்படின்னா, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிற இடத்துலலாம் இந்த ரோவேங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கும் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உரைத்து சொல்லுவது ரோவே அப்படிங்கிற வார்த்தை. மூன்றாவது, இந்த காத் தீர்க்கதரிசிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹோசே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹோசே இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தரிசனங்களின் மூலம் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தம்முடைய ஜனங்களிடத்தில், ஆண்டவர் யார் இடத்துல போய், எப்பா நீ போய் இதை அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு உடனே போய் சொல்றது. ஸோ கடவுளின் தரிசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களிடத்தில் சொல்லுகின்ற வார்த்தைக்கு இந்த காத் தீர்க்கதரிசிக்கு கோசே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் என்ன ஒரு காரியம் காணப்பட்டது என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். தாவீது தன்னுடைய ஜனங்களை லக்கம் பார்க்க, அதாவது சொல்லப்போனால் சென்சஸ் கால்குலேஷன், தன்னிடத்தில் எவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறார்கள், தன்னிடத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள தாவீது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறார். தொடர்ந்து அது நடக்கின்ற போது அது ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பார்வைக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசி இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கிறார். நீ செய்த இந்த பாவத்திற்கு, நீ செய்த இந்த தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு ஆண்டவர் உன்னிடத்திலே 3 தண்டனைகளை வைக்கிறார், 3 காரியத்தை வைக்கிறார். இதிலே நீ எதை எடுக்கப் போகிறாய், எதை தெரிந்து கொள்ளப் போகிறார் என்கின்ற காரியத்தை அங்கே தண்டனையாக கொடுக்கிறார். 1, 7 ஆண்டுகள் அங்கே பஞ்சங்கள், 7 ஆண்டுகள் காரியங்கள் அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். 2வது 7 ஆண்டுகள் பஞ்சங்கள், 3 ஆண்டுகள் சத்துருக்கள் உன்னை பின்தொடருவார்கள், 3வது 3 நாட்கள் தேசம் எங்கிலும் கொள்ளை நோய் காணப்படும். 3 தண்டனையை உன்னிடத்திலே தருகிறோம், நீ எவைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ அவைகளை தெரிந்து கொள். 1, 7 ஆண்டுகள் உன் தேசம் எங்கிலும் பஞ்சம். 2வது அங்கே 3 வருஷம் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை விடாமல் துரத்தி கொண்டு வருவார்கள். 3வது 3 நாட்கள் உன் தேசத்திலே கொள்ளை நோய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலிலே தாவீது இந்த 3 நாட்கள் கொள்ளை நோயை தெரிந்து கொள்ளுகிறார். 3 நாட்கள் வருகின்ற இந்த கொள்ளை நோயின் மூலமாக தேசமெங்கிலும் தான் முதல் பெயர்ஷபா வரையிலும் 70,000 பேர் மரித்து போய்விடுகிறார்கள். தாவீது எடுத்த தவறான ஒரு முடிவு, தன் தேசத்தின் படைவீரர்களை கணக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்த தவறான முடிவினால தேசத்திலே 70,000 ஜனங்கள் அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இப்பொழுது தாவீதுக்கு அது மிகுந்த மனஸ்தாபமாக இருக்கிறது. நீங்கள் இதே சம்பவத்தை 1 நாளாகமம் 21வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். மக்கள் தொகை வேரியேஷன், கொடுக்கப்பட்ட தண்டனை, இங்கே 3 ஆண்டுகள் உனக்கு பஞ்சம் காணப்படும் என்றும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ தாவீது ரொம்ப வருத்தப்படுறாரு. தவறு செய்தது நான், குற்றம் செய்தது நான், இந்த தண்டனை, இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் நான். என் ஜனங்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது மனஸ்தாபப்படுகிறார். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 16வது வசனத்தில் நான் தான் பாவம் செய்தேன். 17வது வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 21:17 தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி தாவீது தேவனிடத்தில் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி மன்றாடி அவன் ஜெபிக்கிறான். இந்த காத்துடைய பங்களிப்பு தாவீதின் வாழ்வில் தவறிழைக்கிற போது, தாவீது தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவனுடைய காரியத்தை மீறி நடக்கிற போது அவனிடத்தில் வந்து ஆண்டவருடைய தண்டனையை அவன் அங்கே அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நடந்தது என்ன? அங்கே ஓர்பான் என்னும் களத்திலே கர்த்தருடைய தூதனானவன் பட்டயத்தில் நின்று கொண்டு ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இவர்கள் மன்றாடி கடைசியில் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்ட காத் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு நீர் இவ்விடத்திலே பலிபீடம் கட்டும் என்று சொல்லி அங்கே அவ்விடத்திலே பலிபீடம் கட்டி கர்த்தரை தாவீது தொழுது கொண்டான். அந்த இடத்துல தான் பின்னாட்களில் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். ஆக இந்த காத் தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய நியாய தீர்ப்பை, தேவனுடைய இரக்கத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தின ஒரு தேவனுடைய மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, இந்த காத் தீர்க்கதரிசியினுடைய பங்களிப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆலய ஆராதனை எவ்வாறு நடைபெற வேண்டும், யார் யாருடைய பார்ட்டிசிபேஷன், யார் யாருடைய பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே காத் என்னும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். 29வது அதிகாரம் 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தில் கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆராதனையில் காணப்படுகிற காரியங்கள் அது மனிதனுடைய யோசனைகள் அல்ல, அது கர்த்தர் கொண்டு வந்த காரியமாயிருக்கிறது, அது கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆலய ஆராதனைகளிலே லேவியர், பாடகர், தம்புருகள், கைத்தாளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாத்தானை கொண்டும் இந்த காத் தீர்க்கதரிசியை கொண்டும் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். கடைசியாக இந்த காத் தீர்க்கதரிசியை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 30வது வசனத்தில் இந்த காத் தீர்க்கதரிசி ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியர் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 30வது வசனத்திலே இந்த காத் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. தாவீதின் எல்லா காரியங்களையும், தாவீதின் வாழ்வில் நடைபெற்ற அனைத்து வரலாற்று சம்பவங்களையும் தன்னுடைய பிரபந்தத்திலே, பிரபந்தம் என்றால் தன்னுடைய புஸ்தகம், அங்கே நாத்தான்வேலுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, சாமுவேலுடைய புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த காத் தீர்க்கதரிசிக்கும் புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலே இவைகளெல்லாம் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த காத் ஒரு நல்ல ஆலோசகனாக,
ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறவனாக, ஆராதனைகள் எவ்வாறு நடைபெறும் என்கின்ற காரியங்களை உணர்த்துகிறவனாக, ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இங்கே வேதாகமத்திலே காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே இவரை, இந்த காத் தீர்க்கதரிசியை குறித்து நாம தியானிப்பதினால நமக்கு என்ன பிரயோஜனம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, ஒன்று, உண்மையை உரக்க சொன்னவன். தாவீது தலைவன் என்று தெரியும், தாவீது ராஜா என்று தெரியும். அதே நேரத்தில் அவனிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகளை சரியாக போய் நேராக நின்று கண்டித்த ஒரு தீர்க்கதரிசியாக நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த காத்தனும் தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஆலோசகராக, உதவியாளனாக, உதவி செய்கிறவனாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய காரியத்தில் ஜெபமும் ஆராதனையும் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிற உறவை நமக்கு அதிகப்படுத்துகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லெந்து காலங்களில் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக தியானித்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற தீர்க்கதரிசிகளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை தியானித்துட்டே இருக்கிறோம், அடுத்த நாள் அப்படியே மறந்து போனோம் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நற்காரியங்களை, நற்கிரியைகளை நடப்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் தியானிப்பதனுடைய ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எல்லா தீர்க்கதரிசிகளுமே, அதாவது நல்ல தீர்க்கதரிசிகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அப்படியே வாழ்ந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை வாசிக்கிற போது, நாம் ஜெபிக்கிற போது, ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெறுகிற போது ஆண்டவர் நமக்கும் பல காரியங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் நாம் செவி கொடுக்க கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருந்தவாறு கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கலாமா? நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கணும் சுவாமி. ஆலோசனை கர்த்தராகிய நீர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிற நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாங்க. நாங்கள் அதே போல் அந்த ஆலோசனைகளின்படி பிறருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். தீய வழியிலே, தவறான வழியில் நடக்கிறவர்களை உமக்கு நேராக திருப்புகின்ற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். இறை வாக்கினர்கள் எல்லாம் இறை வார்த்தைகளை கேட்டவர்கள், இறை வார்த்தைகளை கேட்டு அதை பேசியவர்கள். உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். உங்கள் சத்தம் எங்களுக்கு தொனிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். தீர்க்க தரிசன வரங்களையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அந்த கிருபைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதில் காத்து என்னும் தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே அவர் ஒரு நல்ல ஆலோசகராக, தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தினவராக, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு அந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்தவராக, ஆராதனைகளிலே காணப்பட வேண்டிய காரியங்களை வலியுறுத்தியவராக, நல்ல ஒரு ஆசிரியராக காணப்பட்டதை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்விலும் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார். இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அவனமாகவே நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். உம்முடைய திருவுள சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.